Daily. Taste the Daily. ஐபிஎல்ல வந்து பணம் கொட்டுது. ஐபிஎல் என்பது கிட்டத்தட்ட ஒரு சினிமா துறை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த ஹனி ட்ராப்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணை அனுப்பித்து அந்த பெண்ணை மூலமாக அது ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள அதை வச்சு மயக்கி பணத்துக்கு பதிலாக பெண்ணை பயன்படுத்துவது. ஐபிஎல் என்பது ஒரு சூதாட்டமாக இருந்தது. இப்போ அதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு மாஃபியாவாக மாறுற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். இப்படியே போனால் கிரிக்கெட் அழிந்து விடும். அதான் உண்மையான கிரிக்கெட் அழிந்து விடும். வெறும் வியாபாரம் மட்டும் நடக்கும். இப்பொழுது இண்டி கூட்டணியில் தாவேகா சேர்ந்ததுனால் காங்கிரஸ் ஒரு கால் அவர்களை கொண்டு வர முயற்சிக்கலாம். அப்படி கொண்டு வருவதனாலேயே திமுக கோபித்து கொண்டு விலகலாம். எதிராக அப்படி போய் இண்டி கூட்டணியில் சேர்ந்து பாஜக, அதாவது என்டிஏவுக்கு நாங்கள் எதிரானவர்கள்னு விஜய் காமிச்சுப்பாரா, இல்லை அப்படியே பட்டும் படாமலும் அரசியல் நடத்துவார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அப்படி போய் சேர்ந்தாருன்னா பாஜகவுக்கு எதிராக போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. மத்திய அரசோடு இணக்கமாக போனால் தானே திட்டங்கள், நிதி ஒதுக்குதல் இதெல்லாம் கொஞ்சமாவது நடக்கும். இப்போ கூட கிளம்பி போய் ஜனாதிபதி, பிரதமர், அப்புறம் நிதி அமைச்சர்லாம் பார்க்க போகிறார் முதலமைச்சர் விஜய்னு சொல்கிறாங்க. அதில் சொல்லும்போது பிரிட்டிஷ் காலனியில் இந்தியாவின் எச்சமாக, பிரிட்டிஷ் காலனியில் இருந்த இந்தியாவின் அந்த பிரிட்டிஷ் இந்தியா அது எச்சமாக தொடரும். ஆளுநர் பதவியை ரத்து செய்ய தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதன் விளைவு இந்த 4 முறை அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவர் விஜயுடைய அறிக்கையில் இருந்தது பேசினார். அப்படி பேசுகிற எல்லாருமே திமுக கூட தான் ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னவங்க எத்தனையோ முறை சட்டையை கழிச்சிட்டு நேரம் ஆளுநர் மலைக்கு தான் போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஆளுநர் மலைக்கு தான் போவாங்க. இவர் அந்த திராவிட மாடலை பயன்படுத்தி இவரும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் நினச்சா ஆளுநர் வேண்டாம்னு சொல்லிட முடியாது. இதெல்லாம் ஒரு அரசியல் டயலாக் தான், அவ்வளோதான். இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாண்பு நல்லா அப்படி நிமிர்ந்து பார்க்குற மாதிரி இருப்பார். அவர் மூலமாக டாஸ்மாகை தனியார் மயப்படுத்துவதாக சில செய்திகள் உலாவுகின்றன. ஏன்னா டாஸ்மாகுடைய வருமானத்தையும் கூட்டணும், கட்சியும் நடத்தி ஆகணும். ஒரு 3 எழுத்து டிஸ்டிலரிக்காரர் சினிமா கூட எடுத்திருக்கார். அவர் 500 ஸ்வீட் பாக்ஸ் இந்த பக்கம் கொஞ்சம் நல்ல நம்ம நிமிர்ந்து பார்க்க வேண்டிய ஒருத்தர்கிட்ட பணம் கைமாறி இருப்பதாக நமக்கு வந்த செய்தி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பிச்சிருவோமா சார்? ஓகே. முதல் கேள்வி ராசிபுரத்திலிருந்து ரங்கசாமி கேட்கிறார். வியாசர்பாடி நகர்ப்புற வாரிய 13வது மாடி குடியிருப்பில் லிப்ட் வேலையே செய்வதில்லையாமே. 13 மாடியில் லிஃப்ட் வேலை செய்யலன்னா நடந்தேன் போயிட்டு வரணும். அவன் ஏறி இறங்கினாலே அவங்க இது என்ன ஆகும்? இது இது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அந்த வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வாரியத்து அவங்க இது பிரகாரம் இதை சரி 2 மாடி 1 மாடினா ஏறி போய்ட்டு வந்துடுவாங்க. 13 மாடியெல்லாம் லிஃப்ட்டு ஒர்க் பண்ணாமல் அதை இப்போ புது அரசு இப்போ தான் வந்திருக்கு. நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. இதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சு இந்த தகவல் கிடைத்து அவர்கள் சரி செய்ய வேண்டும். ஆனால் முன்னால் இருந்த அரசு எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது தெரிஞ்சுதான் மக்கள் ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, திமுக அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், இந்த மேம்பாடு அப்படின்னா ஏதோ மேலே அனுப்புறது அப்படின்னு சொல்லி 13ஆம் மாடி வரைக்கும் அனுப்பிச்சி விட்டாங்க. மக்களும் மேம்பாடு ஆஹா. ஏன்னா யாருக்கு இந்த நகர்ப்புற வாழ்விட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக வீடே இல்லாமல் ஏதோ ஒரு கூரை வீடு, பாதி சிமெண்ட் பூசினது, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்த ஒரு சூழ்நிலையில்
இந்த ஒரு ஒரு இந்த மாதிரி அடுக்குமாடி அப்படிங்கிறதே ஒரு ஒரு பெருமை, ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. மேம்படுத்தப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு இது. ஆக அது மேம்படுத்தப்பட்ட மாதிரி மேம்பாட்டு வாரியம் தானே தவிர, மேம்பாட்டு வாரியம் மேலே போகிறதுக்கு கரெக்டாக வாரியம், மேலே போனவங்க வாழ்க்கையில் வந்து கீழே வரணும்ல இந்த லிஃப்டில். ஆனாலும் வந்து அதெல்லாம் வரல. அந்த அந்த 13 மாடி மக்களுடைய சாபந்தான் மேலே போன திமுகவை ஒரு கால் கீழே அமுச்சு விட்டுடுச்சா என்னமோ தெரியல. புதிய அரசு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்னன்னு சொல்கிறது வந்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் குறைகள் இருக்கும். இதெல்லாம் இப்போது முட்டிக்கிட்டு வரும். அது புதிய அரசு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக திருப்போரூர்லேருந்து தாமரைக்கண்ணன் கேட்கிறார், விருத்தாச்சலம் அரசு பொது மருத்துவமனை புதிய கட்டிடத்தில் நோயாளிகள் இருந்தும் 3 மாதங்களாக மின் இணைப்பே வழங்கப்படவில்லையாமே. இப்போதான் சொன்னோம், அதே கொள்கையில் தான் வருது. இந்த மாதிரி நிறைய வரும். கடந்த ஆட்சியில் வந்து அவர் சொல்கிற அந்த விருத்தாச்சலத்தில் கூடுதல் கட்டிடம், அது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே என்னமோ வந்து முதல்வர் வந்து அவசர அவசரமாக திறந்து வைத்தார், முன்னாள் முதல்வர். அப்போது ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கும்போது தேர்தல் வருதுன்றதுக்காக அவசரமாக திறந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் வந்து அவுட் பேஷண்ட்டாக வர்றவங்க, 300 பேருக்கு மேலே உள்நோயாளிகளாக இருக்கிற இடத்துல இது கூடுதல் கட்டிடம். ஏற்கனவே இருந்த கட்டிடத்தை தவிர கூடுதல் கட்டிடம். 5.5 கோடி ரூபாய்க்கு 5 மாடி கட்டடம் இந்த கூடுதல் கட்டிடமே. இதில் இன்னும் மின் அணைப்பே கொடுக்கலன்னா திடீர்னு அவனுக்கெல்லாம் எமர்ஜென்சி ஒரு ஆக்சிஜன் கொடுக்கணும், வெண்டிலேட்டரில் வைக்கணும். மின் இணைப்பு இல்லைன்னா முதல்ல போயிட்டு வரதே 5 மாடிக்கு போயிட்டு வரதே, நோயாளியை கொண்டு போகிறதும் கஷ்டம், நோயாளிகளோட கூட வரவங்களுக்கும் கஷ்டம். பாருங்கள், மருத்துவமனை வந்து பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து நம்ம ரன்னிங்கு. மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் தாண்டிடுச்சு. 3 மாதமாக மின் இணைப்பு இல்லைன்னா அங்கே உள்ள உள்நோயாளிகள் அவுட் பேஷண்ட்டாக வர்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. 5 மாடி ஏறி இறங்கணும், மின் இணைப்பே இல்லை. லிஃப்ட் மட்டும் இல்லை, முதல்ல சொன்னது லிஃப்ட் இல்லை, அது வியாசர்வாடியில். இது வந்து மின் இணைப்பே இல்லை. மின் இணைப்பு இல்லைன்னா அவனுக்கு வந்து அந்த மருத்துவ உதவி செய்கிறதுலேயே பல பிரச்சனைகள் வருமே. அந்த மருத்துவ அதுக்கு அது இந்த பருத்தி குடோன்லேயே இருந்திருக்காம திறக்காமையே இருந்திருக்கலாமே. மின் இணைப்பு கொடுத்த பிறகு தானே திறக்கணும். இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள். மெதுவாக புதிய ஆட்சியாளர்கள் அதை சரி செய்ய வேண்டும். அடுத்ததாக கடலூர்லேருந்து கார் முகிலோன் கேட்கிறார், ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஹனி ட்ராப் அபாயங்கள் உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் எச்சரித்துள்ளது. ஹனி ட்ராப்னா ஒன்றும் இல்லைங்க, பெண்களை அனுப்பி வேண்டுமென்றே சில பெண்களை, அழகான பெண்களை, ஏன்னா பெண்களை அனுப்பினாலே அழகான பெண்களாக இருந்தால் தான் அந்த ஈர்ப்பு, அந்த கவர்ச்சி வரும். அனுப்பிச்சு அந்த வீரர்களை மயக்கி, அதாவது அந்த ஃபிக்ஸிங் நடந்தது இல்லையா? ஆமாம், 3 நாள் ஐபிஎல் ஃபிக்ஸிங்கு. அந்த ஸ்ரீசாந்தெல்லாம் மாட்டினார், கொஞ்சம் பேர் மாட்டினாங்க. தோனி பேர் கூட அதில் அடிபட்டுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதில் ஐபிஎல்லில் வந்து அந்த அசாருதீன் இவங்கெல்லாம் வந்து சிக்கினாங்க. பணம் வாங்கிட்டு ஜெயிக்கிறதோ தோக்குறதோ. அப்போ இதில் இந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து இவ்வளோ ரன் எடுங்க, இல்லை இந்த சீக்கிரம் அவுட் ஆகிடுங்க, இல்லை போலிங் போடும்போது இப்படி போடுங்க, அப்படி போடுங்க, இப்படி இந்த ஃபிக்ஸிங். இது எதுக்காகன்னா அங்கே வந்து சூதாட்டம் ஐபிஎல்லில் வச்சு இந்த சட்டா பசார் அங்கே இங்கெல்லாம் வந்து சூதாட்டம் பல ஆயிரம் கோடிகளில் நடக்கும். அப்போ இப்போ நம்ம வந்து உதாரணமாக சிஎஸ்கே ஜெயிக்கும், டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து தோக்கும் அப்படின்னு அதிகமாக பெட்டு கட்டுறாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி திடீர்னு எதிர்பாராமல் வந்து டெல்லி ஜெயிச்சிருச்சு, சிஎஸ்கே தோத்துருச்சுன்னா அது அந்த பெட்டு கட்டுறதுல வந்து சில பேருக்கு கொள்ளை லாபம், சில பேருக்கு நஷ்டம். இது ஒரு வியாபாரம், சட்டவிரோத வியாபாரம். ஃபிக்ஸிங்னு ஒரு பெரிய வழக்கு. ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி சம்பத்குமாருங்கிறவர் கூட அந்த வழக்கில் வந்து சிக்கி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த ஃபிக்ஸிங் வந்து பண விஷயமா இருந்துச்சு. பணம் கொடுத்து ஒருத்தனை வாங்கிறது, சில லட்சங்கள் கொடுத்து ஒரு வீரரை, அவன் போலரோ இல்லை கேப்டனோ இல்லை விக்கெட் கீப்பரோ இல்லை பேட்ஸ்மேனோ, இப்படி நடந்தது. இதுக்கான புரோக்கர்கள் இருந்தார்கள். இப்போ அதை தாண்டி ஐபிஎல்லில் வந்து பணம் கொட்டுது. ஐபிஎல் என்பது கிட்டத்தட்ட ஒரு சினிமா துறை மாதிரி ஆகிப்போச்சு.
சினிமா துறையில் எப்படி ஒரு காலத்தில் வந்து பணம் தொடர்ந்து கொட்டினதோ, சினிமா கூட அதிலிருந்து மறுபடியும் இப்போ ஓடிடி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து கொண்டு வருகிறது. சினிமா என்பது வேறு வேறு இடங்களில் வருது. அதே சினிமா தான் ஓடிடியில் வருது, டிவியில் வருது, ஆனாலும் சீரியலாக வருது. இப்போ இந்த ஹனி ட்ராப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணை அனுப்பித்து அந்த பெண்ணை மூலமாக அது ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள அதை வச்சு மயக்கி பணத்துக்கு பதிலாக பெண்ணை பயன்படுத்துவது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இதை வச்சு தானே ஒரு ஆளை உருவாக்குவதும் சரி, அழிப்புவதும். அதான் அது மாதிரி ஹனி ட்ராப்ன்றது ஐபிஎல் அதிகமாக இருக்குன்னு இது யார் சொல்கிறாங்க? கிரிக்கெட் வாரியமே எச்சரிக்குது. நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போ ஒரு பொண்ணை அனுப்பிச்சு ஒரு வீரர்கிட்ட அனுப்பிச்சு, யாரோ ஒரு கிரிக்கெட் வீரர், பிரபலமான வீரர், வழக்கமாக நீ வந்து செஞ்சுரியாக போடுவ, 50வது அடிப்ப, இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் 2வது பால்லையே 3வது பால்லையே அவுட் ஆகிடு. அதுக்கு பணம் அல்லது பெண், இல்லை பணம் கூடவே பெண். பெண் வந்து கூடுதல் கவர்ச்சி தானே. அதாவது நம்ம என்ன சொல்கிறதுன்னா, ஐபிஎல் என்பது ஒரு சூதாட்டமாக இருந்தது. இப்போ அதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு மாஃபியாவாக மாறுற அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். இப்படியே போனால் வந்து கிரிக்கெட் அழிந்து விடும். அதான் உண்மையான கிரிக்கெட் அழிந்து விடும். வெறும் வியாபாரம் மட்டும் நடக்கும். ஓகே சார். அடுத்தாக திருச்சியிலிருந்து சாரநாதன் கேட்கிறார், இந்தியாவின் முப்படை தளபதியாக தமிழர் லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமனமாகி உள்ளாரே, தமிழக அரசியல்வாதிகள் யாருமே அவருக்கு வாழ்த்து சொல்லவில்லையே. அப்பாயின்மெண்ட் பண்ணது பாஜக இல்ல, அதனால இருக்கும். இல்லை பாஜகன்னு இல்லை, இவங்களுடைய பார்வை இப்படித்தானே இருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து பாஜகன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும். இப்போ உள்ள ஒரு மே 30 என்னமோ அவர் வட இந்தியர், அவர் அனில் சௌஹானோ என்னமோ பேர், அவர் வந்து முப்படை தளபதி, அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அந்த இடத்துல அந்த சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்க வருவாங்க. ஏதோ பாஜக வந்து தமிழர்களை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு தமிழரை கொண்டு போய் அந்த இடத்துல நியமனம், அந்த மாதிரி நியமனம் இல்லை. இது எதேச்சியாக அவர் தமிழர் என்பதில் நமக்கு பெருமை. தமிழருங்கிறதுனால அவர் அங்கே போல, அவருடைய சீனியாரிட்டினால போய். நீங்க சொல்றீங்களே, இந்த கேள்வி கேட்டிருக்காரு அவர், வாழ்த்து யாருமே சொல்லலைன்னா இவங்களோட எண்ணம் அப்படித்தான் இருக்கும். இது பாஜக பண்ணது, நாங்க ஏன் வாழ்த்தணும் அப்படின்ற மாதிரி பதிவே இருப்பாங்க. ஒன்று இன்னொன்னும் இதோட கூடவே நம்ம கவனிக்க வேண்டியது வந்து, அது ஒரு தமிழர் மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. கடற்படை தளபதி, முப்படை இருக்குல்ல, அதாவது பிபின் ராவத்தின் இந்த இதில் வந்து விமான விபத்துன்னு சொன்னாங்க, அது சதின்னு சொன்னாங்க. இங்கே தான் அந்த ஊட்டிக்கிட்டே எங்கேயோ விழுந்து, கோயம்புத்தூர்கிட்டே எங்கேயோ மலை மீது அந்த மேகங்கள் வரும்போது சமயத்தில் ஏதோ ஒரு விபத்துன்னு சொன்னாங்க. இல்லை அது விபத்தை தாண்டி அதில் மர்மம் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படியோ பிபின் ராவத் அவர் தான் முதல்ல வந்து முப்படைக்கு தனியாக தளபதி. முன்னால் வந்து ஆர்மி, அதாவது தரைப்படை, விமானப்படை, கடற்படை, கப்பல் படை, அப்படி 3 இருந்தது. 3க்கும் தனியாக ஒரு அதுக்குன்னு தனியாக, இதுக்கு 3க்கும் தனித்தனியாக தலைவர்கள் இருப்பார்கள். இவர்கள் 3க்கும் ஒரு தலைவராக அவர், அது அந்த பீரியடில் அவர் பிபின் ராவத் உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து கடற்படைக்கு தளபதியுமே ஒரு தமிழர். அவர் வந்து பெங்களூரில் போய் செட்டிலான தமிழர், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து கிருஷ்ணா சுவாமிநாதன், வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன், ஒரு தமிழர். அதுவும் முதலாக, அதாவது இதுக்கு முன்னால் யாரும் தமிழரே இருந்தது இல்லைன்னு இல்லை, இப்போது சமீப காலங்களில் அந்த கடற்படை தளபதியாக ஒரு தமிழர் வந்திருக்கிறார். முப்படைகளில் ஒரு படையின் தளபதியாக ஒரு தமிழரும், முப்படைக்கும் தலைவராக ஒரு தமிழரும் அமைந்தது இப்போதான். முன்னாலே எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழர் வந்து மாறி மாறி இருந்திருக்காங்க, இல்லவே இல்லைன்னு சொல்லலை. இப்போ மேலே நம்பர் 1 இருக்கிறவரும் முப்படைக்கும் சேர்த்து தளபதியாக இருப்பவர் தமிழர். இந்த முப்படைகளில் கப்பற்படையுடைய தளபதியும் வந்து தமிழர், தலைவரும் தமிழர். அப்படிங்கிறது ஒரு எதேச்சையாக அமைந்தது. இங்கே நம்ம ஏன் வந்து தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எந்த கட்சியுமேன்னா, அவங்க வந்து இவங்க பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் ஆட்சி பண்ணணும், இந்த ஆட்சியை கவுக்கணுமா, இந்த ஆட்சியை நிமித்தணுமா, யாருக்கு அமைச்சர் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, துணை முதல்வர் ஆகலாமா, ஒருத்தர் முதல்வர் ஆகலாமா, 2 சீட்டு வாங்கினவங்களாம் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, துணை முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படி பல அரசியல் என்றாலே இந்த சுயநலம் என்று வரும்போது ஒரு பெருமை வந்து கிடைக்குதுன்னா, ஒரு
நான் என்ன சொல்கிறேன், அவர் கேட்குற கேள்வி கரெக்டு. ஒன்றுமில்ல, ஒரு வாழ்த்துக்கள் தானே. நம்ம தமிழர் ஒருவர் வந்திருக்கிறார், அதனால் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் நேரமும் இல்லை, அதில் கவனம் செலுத்தும் அளவுக்கு இவங்க வேற பிஸியாக இருக்காங்க. இதுதான் காரணம். ஓகே சார். அடுத்ததாக மதுரையில இருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார், உங்களுக்கு முன்பாகவே அரசியலுக்கு வந்து விட்டேன் என்பதனால் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சியை நம்ப வேண்டாம் என்று அறிவுரை கூறுகிறாரே தேமுதிகவின் விஜய பிரபாகரன். முடியல, ரொம்ப முடியல. விஜய்க்கு முன்னாலேயே அவர் அரசியலுக்கு வந்துட்டாராம். ஆமாம். வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. விஜய பிரபாகரன்ல முன்னால் விஜய்ன்ற பேர் வர்றதுனால ஒரு கால் வந்துட்டார். உங்களுக்கு முன்னாலே அரசியல் ஏதோ ரொம்ப ஏதோ எத்தனையோ தடவை எம்எல்ஏவாகவும் எத்தனையோ தடவை எம்பியாகவும் இருந்த மாதிரியும் உங்களுக்கு முன்னாலேயே நான் அரசியலில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாலின் சொன்னாலோ, எடப்பாடி சொன்னாலோ, இவங்களெல்லாம் தாண்டி துரைமுருகன் சொன்னாலோ, அந்த மாதிரி ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி, இந்த வசனம் ஆக்சுவலாக அவங்க தான் சொல்லணும், அந்த மாதிரி ஆட்கள் சொன்னால் அதில் உங்களுக்கு முன்னாலே நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸிடம் கட்சியை நம்ப வேண்டாம், காங்கிரஸ் கட்சியை நம்ப வேணாம். அவர் ஆட்சி அமைக்கணும், அவர் முடிவு பண்ணிட்டாரு, காங்கிரஸ் கட்சி ஆதரவு தேர்தல் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. காங்கிரஸ் உங்களை வந்து திமுக எப்படி நம்பிச்சு, நீங்கள் எப்படி திமுக நம்புனீங்க? 2 மாதத்துக்கு முன்னால் பெண்களின் பாதுகாப்பு எனக்கு வந்து அந்த வழி எனக்கு பெண்ணாக தான் தெரியும்னு உங்கள் அம்மா பேசுனாங்க. நீங்களும் அதே மேடையில் தானே இருந்தீங்க. அப்படி பேசிவிட்டு அடுத்த 1.5 மாதத்தில் திமுக கூட்டணிக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த அரசியல் வெட்கம் என்பது இல்லாமல், அரசியல்னாலே வெட்கம் இல்லாதது தான் இருந்தாலும் அப்படி வந்தீங்களே. அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸை வந்து இப்போ வந்து அவங்களை நம்ப வேண்டாம், உங்களை நம்புறதா? நீங்கள் ஒரே ஒரு சீட் வச்சிருக்கீங்க, உங்களை நம்பி தான் என்ன பண்ணுறது? கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி. அவ்வளோதான். ஓகே. அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், இண்டி கூட்டணியில் தாவேகா சேருமா, திமுக விலகுமா? இண்டி கூட்டணியில் தாவேகா சேருமா, தாவேகா சேருமா, திமுக விலகுமா? அது ஏன் கேட்குறாருன்னா, காங்கிரஸ் உள்ளே வந்திருக்குன்னா இதில் வந்து என்னன்னா, காங்கிரஸையே வந்து இண்டி கூட்டணியிலேருந்து விளக்கணும்னு மம்தாவும் கெஜ்ரிவாலும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது பேசிகிட்டு தான் இருக்காங்களே தவிர நடக்கலை. அப்போ இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் தான் இருக்குது. மல்லிகார்ஜுன் கார்கே தான் இண்டி கூட்டணிக்கு தமாஷ் என்னன்னா, இண்டி கூட்டணியை முதல்ல ஆரம்பித்து வச்சவர் வந்து நிதிஷ்குமார். அப்பொழுது அவர் பாஜகவிற்கு எதிர்நிலையில் இருந்தார். கடைசியில் அந்த நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்து ஆட்சியும் அமைச்சு பீகாரில் இப்போ வந்து ராஜ்யசபா எம்பியாகி போயிட்டார். அநேகமாக அடுத்த ஜனாதிபதி நிதிஷ்குமாராக இருப்பார் என்று ஒரு பேச்சு டெல்லி வட்டாரங்களில் அடிபடுகிறது. அவரோட பையனை வந்து நிஷாந்த் நிதிஷ்குமாரை வந்து ஒரு அமைச்சராக சேர்த்துட்டாங்க. பாஜக முதலமைச்சர் வந்துட்டாங்க. இது நடந்தது. இப்போ இண்டி கூட்டணியில் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸிற்கும் கசந்த உறவு. தாவேகாவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ஏன்னா தாவேகாவுடன் கூட்டணி போனார்கள் அப்படிங்கிற ஒரு இதில் கண்ணாமணன்லாம் ஆர்எஸ் பாரதி அவர்கள்லாம் வந்து எங்களை பிடித்திருந்த சனீஸ்வரன் 22 வருஷமாக பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அதை விட்டுடுச்சுன்னு சொன்னார். அதுக்கு பேர் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் பகுத்தறிவுவாதம். சனீஸ்வரன் அப்படியே சனி கிரகம்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பகுத்தறிவில் வரும், திராவிட மாடலில் வரும். அந்த வகையில் இன்னும் அதெல்லாம் பேசுனாங்க. இப்பொழுது வந்து இண்டி கூட்டணியில் தாவேகா சேர்ந்ததுனால் காங்கிரஸ் ஒரு கால் அவர்களை கொண்டு வர முயற்சிக்கலாம். அப்படி கொண்டு வருவதனாலேயே திமுக வந்து கோபித்து கொண்டு விலகலாம். ஏன்னா 2019 ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி முதலாக வந்து அதை முன்மொழிந்ததே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படியும் இருக்கலாம். இல்லைன்னா தில்லானா மோனாம்பல் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதில் வந்து அது அவர் பேர் வந்து அந்த வில்லானா வருவார், நாகலிங்கமா, ER சகாதேவன் பழைய நடிகர். அவர் வந்து மனோரமா வரும்போது கேட்பார், சில்லு எங்கே, நீங்கள் எங்கே போகிற, எங்கே? இது அந்த மண்டபத்துக்கு தான் ஆட்டம் போடுதான், இன்றைக்கி மண்டபத்தில் ஆட்டம் இல்லை, இந்த தடவை ஆட்டம் இல்லைம்மா, திருவாரூர்லேருந்து செட்டியார் ஒரு மோகனாங்கின்னு ஒரு செட்டாக கூப்பிட்டு வந்து அவங்க தான் ஆட்டம், இனிமேல் நீ கிடையாது,
அப்படின்னு ஒன்று அவங்க ஒரு பக்கம் ஆடினா நான் ஒரு பக்கம் ஆடிட்டு போகிறேனே அப்படின்னு வந்து மனோரமா அவருக்குரிய அந்த நகைச்சுவையோட வந்து பிரமாதமாக இருக்கும் அந்த காட்சி. அதுதான் ஞாபகம் வருது. திமுக ஒரு பக்கம் இருந்தால் தாவேகா ஒரு பக்கம் இருந்து ஆடிட்டு போட்டோமே அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஒரு உரையில் 2 கத்திகளா? அது ஒரு உரை இல்லைங்க, பெரிய உரையா இருக்குமா? அது 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 நிறைய பை உள்ள ஒரு பெரிய ஒரு கூட மாதிரி இருக்கு. அதில் வந்து எவ்வளோ வேணாலும் உரைகள் தாங்கலாம். இப்போ நிதிஷ்குமார் ஆரம்பிச்சு வச்சுட்டு அவர் போயிட்டாரு. காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் தான் வந்து இப்போ தாவேகாவை கொண்டு வர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை மற்ற கட்சிகளையும் ஏற்றுக்கலாம். இப்போ கெஜ்ரிவால் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க முதல்வர் விஜய்க்கு. பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார், இது தனி. எல்லா கட்சிகளும் அந்த ஒரு மரபுப்படி வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி வந்து சித்தராமையா தெரிவித்திருக்கிறார், எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பக்கமாக ஆடினா அவங்க ஒரு பக்கமாக ஆடிட்டு போட்டோமே. இவங்க சேர்றதுனால சேர்ந்தாலும் தப்பில்லை. பாஜகவிற்கு எதிராக அப்படி போய் இண்டி கூட்டணியில் சேர்ந்து பாஜக அதாவது என்டிஏவுக்கு நாங்கள் எதிரானவர்கள்னு விஜய் காமிச்சுப்பாரா, இல்லை அப்படியே பட்டும் படாமலும் அரசியல் நடத்துவார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அப்படி போய் சேர்ந்தாருன்னா பாஜகவுக்கு எதிராக போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்படி போனால் வந்து சிபிஐ என்கொயரி அதெல்லாம் கூட நான் அப்படி அந்த கணக்கு பார்க்கல, அது தனியாக, அது வேற விஷயம்னு விட்டுடலாம். மத்திய அரசோடு இணக்கமாக போனால் தானே திட்டங்கள், நிதி ஒதுக்குதல் இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நடக்கும். இப்போ கூட கிளம்பி போய் ஜனாதிபதி, பிரதமர், அப்புறம் நிதி அமைச்சர்லாம் பார்க்க போகிறாரு முதலமைச்சர் விஜய்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இணக்கம் வேண்டுமென்றால் இண்டி கூட்டணியில் போய் சேராமல் அவர் தவிர்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், தாவேகா தேர்தல் அறிக்கையில் ஆளுநர் பதவியை ரத்து செய்ய தொடர்ந்து வலியுறுத்தும் என்று சொன்னதே ஆளுநர் மாளிகைக்கு 4 முறை அலைய வைத்தது விதியின் கொடுமைதானா? இல்லை, அவர் அந்த தேர்தல் அறிக்கையில் 14வது ஏதோ ஒரு பாயிண்ட் அதில் சொல்லும்போது பிரிட்டிஷ் காலனியில் இந்தியாவின் எச்சமாக, பிரிட்டிஷ் காலனியில் இருந்த இந்தியாவின் அந்த பிரிட்டிஷ் இந்தியா அது எச்சமாக தொடரும் ஆளுநர் பதவியை ரத்து செய்ய தொடர்ந்து வலியுறுத்துவோம், அதன் விளைவு இந்த 4 முறை அலை அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவர் விஜயுடைய அறிக்கையில் இருந்தது, பேசினார். அதோடு வந்து பல்கலைக்கழக திமுகவுடைய அதே கொள்கை, பல கொள்கைகளில் வந்து நம்ம தான் முன்னாலேயே சொல்லியிருக்கோம். தாவேகாவுடைய கொள்கையில் வந்து 90% வந்து திமுகவிலிருந்து அதே கொள்கை தான் வந்து வந்ததுங்கிறது முன்னாள் தேர்தலுக்கு முன்னால் சொல்லியிருக்கோம். அந்த வகையில் வந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக ஆளுநருக்கு பதிலாக மாநில அரசு, அதாவது முதல்வரை போடணும், இது திமுகவோட கொள்கை. வேறு சில மாநிலங்களிலும் அப்படி வந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ தெலுங்கானாவில் அந்த மாதிரி இடங்களில் அது மாதிரி பேசினார். அந்த 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 கர்ம வினையான்னு கேட்குறாரு. ரைட்டு, அது அப்படி பேசுகிற எல்லாருமே திமுக கூட தான் வந்து நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னவங்க எத்தனையோ முறை வந்து சட்டையை கழிச்சிட்டு நேரம் வந்து ஆளுநர் மலைக்கு தான் போவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஆளுநர் மலைக்கு தான் போவாங்க. இப்போ வேணும்னா ஆளுநரை தூக்கி கொண்டாடுவாங்க, வேண்டான்னா விட்டுருவாங்க. சில சமயத்தில் வந்து இந்த ஆளுநரோடு சேர்ந்து கொண்டு அந்த பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட்லாம் எப்படி நடந்ததுலாம் நான் பத்திரிகை நடத்தியிருக்கேன், எனக்கு நேரடியாக தெரியும். ஸோ ஆளுநர் என்பது அவர்களுக்கு வந்து வேணுங்கும்போது தொட்டுப்பாங்க, வேணாங்கும்போது விட்டுருவாங்க, அது திமுகவில். இப்போது இவர் வந்து அந்த திராவிட மாடலை பயன்படுத்தி இவரும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இவர் நினச்சா ஆளுநர் வந்து வேண்டான்னு சொல்லிட முடியாது. இதெல்லாம் ஒரு அரசியலில் வந்து டயலாக் தான், அவ்வளோதான். அதோட நம்ம வந்து அதுக்கு மேலே அதை சீரியஸாக நம்ம எடுத்துக்கூடாது. ஓகே, அடுத்ததாக வேலூர்ல இருந்து கௌரிராஜன் கேட்கிறார், ஸ்ரீரங்கம் தொகுதியில் 91வது வாக்குச்சாவடியில் திமுக வேட்பாளருக்கு வெறும் 5 ஓட்டுகள் மட்டுமே கிடைத்ததாமே. 5 பேர் ஓட்டு போட்டது இல்லை. அதில் என்ன நமக்குன்னா ஒரு பூத்துலேயும் திமுகவில் வந்து 14 பேர் நிர்வாகிகள்னு சொன்னாங்க. ஆமாம், பூத் ஏஜென்ட் இது போடுறது பூத் கமிட்டி. அவங்களுக்கே அந்த தொகுதியில் ஓட்டு இல்லையோ? 14ல் 5 தான் வந்துருக்கோம். அந்த நிர்வாகிகள் ஓகே, அந்த தொகுதியில் தான் அவங்களுக்கு ஓட்டு இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அந்தந்த ஏரியாக்காரங்களாக இருப்பாங்க, அவனுக்கு ஓட்டு வேற ஒரு பூத்தில் இருக்கும். ஆனால் இங்கே நிர்வாகியாக இருப்பான். அவன் நிர்வாகி, கொஞ்சம் அவனுக்கு விஷயம் தெரியுறதுனால அங்கே வச்சுருப்பாங்க. அவனுக்கு அங்கே ஓட்டு இருந்தால் கூட குறைந்தபட்சம் 14 ஓட்டு வந்திருக்கும். இல்லை, அவங்களே ஒரு கால் போடாமல் விட்டாங்களா? விஜய் ஜெயித்ததன் ரகசியம் அங்கே இருக்கா?
தெரியல. 5 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இது அதாவது என்னென்னா, அது ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களில் வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கோயில் இருக்கக்கூடிய இடங்களில், கோயில் நகரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பொதுவாக வந்து விதிவிலக்குகள் இருக்கலாம், சில இடங்களில் வெற்றி பெற்று இருக்கலாம். அந்த கோயில் பக்கம் இருக்கிறவங்கலாம் அந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய, இல்லை அந்த கோயில் அமைந்து இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் வந்து திமுக வந்து எப்பவுமே இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இந்து விரோதத்தை காண்பிக்கிறார்கள், சிறுபான்மையினர் வந்து அதாவது இவங்களுக்கு வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதில்லை, இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு, ஒரு எரிச்சல் அதெல்லாம் இருந்தது. அது முன்னாலெல்லாம் பட்டுப்படாமல் இருந்தது. இந்த தேர்தலில் அது வெளிப்படையாக வந்துவிட்டது. அதோடைய விளைவு தான். இந்த மாதிரி இன்னும் பல தொகுதிகளில் நடந்திருக்கலாம். அதனால தானே அவர் தோற்றுருக்காங்க. அடுத்ததாக விருகம்பாக்கத்திலிருந்து கேசவராம் கேட்கிறார், திருப்பத்தூரில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறாரே திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன். ஆமாம், அந்த சீனிவாச சேதுபதினு ஒருத்தர்கிட்ட ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு. அது மறுபடியும் வந்து அந்த விவிபிஐடிலாம் என்ன சொல்லி ரீகவுண்டிங்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போவும் அதே ஒரு ஓட்டு. நான் அதுதான் அவங்களோட சொன்னேன், எங்கேயோ சொன்னேன், அதாவது ஒரு 10,000 ஓட்டில் தோற்றுருந்தா கூட நிம்மதியாக தூங்குவார். ஆமாம், ஆனால் வந்து ஒரே ஓட்டில் தோற்றுதுன்னா வாழ்க்கை பூரா வந்து அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அதில் வேறு என்ன பார்த்தீங்கன்னா 897 ஓட்டு வந்து நோட்டா. அவர் அப்படி அந்த ஒரு ஓட்டில் தோற்றதுக்கு காரணம், ஏன்னா அவர் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீனிவாச சேதுபதி வந்து 83,375, இவர் 374. கணிசமான வாக்குகள். 83,000 அந்த ஒரு வாக்கு வித்தியாசம்னாலே கிட்டத்தட்ட சரிசமமாக வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கியும் அப்போ அது காரணம் பார்த்தீங்கன்னா 897 வந்து நோட்டா. அப்போ என்ன அர்த்தம்னா, நோட்டாவில் போடுறான்னா அவனுக்கு என்னென்னா, எந்த அரசியல்வாதியும் சரியில்லை, எந்த கட்சியும் சரியில்லை, அப்போ தான் நோட்டாவுக்கு போடுவான். ஏற்கனவே ஆண்டவர்கள் எம்எல்ஏவாக இருந்தவர்கள்லாம் யாரும் ஒன்றும் சரியாக செய்யலை. எதிர்கட்சிக்காரனும் அவன் அதுக்கு முன்னால் இருக்கும்போது அவன் ஒழுங்காக செய்யலை. இப்படி ஒரு அவநம்பிக்கை வரும்போது தான் நோட்டாவுக்கு அதிகமாக விழும். சுவாரஸ்யமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சட்டமன்ற இப்போ உயர்நீதிமன்றத்தில் அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமையை அவசர வழக்காக கொண்டு வரதாக இருந்து அப்புறம் திங்கக்கிழமைக்கு இப்போது வந்தது. இந்த வாரம் திங்கக்கிழமை, போன திங்கக்கிழமை 4 நாள் முன்னால். அப்போது வந்து ஏன்னா உயர்நீதிமன்றம் வந்து அந்த சீனிவாச சேதுபதி இந்த பெரும்பான்மை அந்த வாக்கெடுப்பும் போது கலந்து கொள்ளக்கூடாதுன்னு அதுக்கு தடை இடைக்கால தடை. நல்ல வேளை விஜய் வந்து 120, 121 கணக்கில் இருக்கார். எங்கேயாவது இந்த 118 கரெக்டாக நின்று இருந்தாருன்னா இந்த சீனிவாச சேதுபதி விஷயம் வந்து அடிபட்டிருக்கும், ஆட்சியையே கவிழ்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். திருப்பத்தூர் வந்து உண்மையான திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய திருப்பத்தூராக இருந்திருக்கும். விஜய் வந்து மயிரிழையில் தப்பித்தார் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 சீட்டு மேலேயே வந்துருச்சு. அதனால ஒன்று குறைஞ்சா கூட ஒன்றும், ஏன்னா சபாநாயகரும் ஓட்டு போடக்கூடாது. அப்படி வரும்பொழுது 120, 121னா இதுவும் அதுவும் போச்சுன்னா 119. எப்படியா இருந்தாலும் சேஃபா 117, ஏன்னா 233 தான் இப்போ திருச்சிக்கு. அப்போது 117 தான் கணக்கு. சேஃபாக இருக்காரு. அதாவது எல்லாரும் பெரும்பான்மை யாரெல்லாம் ஆதரவு தரேன்னு சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா இந்த ஒரு வாக்கு வந்து ஒரு ஆட்சியே முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு இதுவாக ஆயிருக்கும் இந்த வழக்கில். பின்னால் என்ன ஆகுது, இந்த ஏதோ அவர் வந்து சொல்கிறாரு அந்த போஸ்டல் பேலட்டெல்லாம் வேறு ஏதோ தொகுதிக்கு அமுச்சு என்னாங்கன்னு ஏதோ சொல்கிறாரு. தேர்தல் ஆணையம் வந்து இல்லைன்னு சொல்லுது. ஆமாம், அது வரக்கூடிய தீர்ப்பு நமக்கு தெரியாது, அது நம்ம பார்ப்போம். கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு நம்ம வந்து புது அரசை ரொம்ப விமர்சனம் வந்து செய்ய வேண்டாம், சாஃப்ட் விமர்சனம் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா விமர்சனமே பண்ணாமல் எந்த ஆட்சியும் நம்ம வந்து முடியாது. வாழ்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து அந்த கட்சியிலேயே கட்சி தொண்டராக இருந்துட்டு போகலாமே. மீடியா என்பதே அது வந்து ஒரு ஒரு சிறப்பான எதிர்கட்சி. உண்மையான எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை தாண்டி மீடியா என்பது எப்பொழுதுமே எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். மீடியா ஆளுங்கட்சியாக ஆகக்கூடாது. நான் சொல்கிறது வந்து ஆர்எஸ்பி மீடியாவல்ல, உண்மையான மீடியா எப்போ யார் ஆண்டாலும் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மீடியா வந்து 4th பில்லர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு இந்த வாரத்தில் நடந்தது என்னன்னால், ஒரு இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாண்பு நல்லா அப்படி நிமிர்ந்து பார்க்குற மாதிரி இருப்பார்.
அவர் மூலமாக மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் லாட்ரி அடிக்கப் போகிறார்கள். லாட்ரி அடிக்க போகிறாங்க, லாட்ரியில் பணம் அவங்களுக்கு கொட்ட போகுது. அரசுக்கும் கொட்டும், மக்களில் யாருக்கோ கொட்டும். நிறைய பேர் பணம் கட்டினா யாரோ ஒருத்தர் கொட்டும் இல்லையா? அந்த மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்மாகை வந்து தனியார் மயப்படுத்துவதாக சில செய்திகள் உலாவுகின்றன. அதை எப்படி தனியார் மயப்படுத்துவது என்றால், ஏன்னா டாஸ்மாகுடைய வருமானத்தையும் கூட்டணும், கட்சியும் நடத்தி ஆகணும். கட்சியும் நடத்தி ஆகணும்னா உங்களுக்கு புரியும், செலவு இருக்கு, அதுதானே அரசியல். அப்படி வரும்பொழுது ஒரு இவர், அதாவது அவர் வந்து முன்னாள் முதல்வரை வைத்து அவருடைய கதையை படமாக எடுத்தவர். அவர் ஒருத்தர் 3 எழுத்து டிஸ்டிலரி வச்சிருக்காரு, முருகா. அவர் வந்து முருகனுக்கு வெற்றி, முருகனுக்கு ஜெயம், அப்படி வச்சுங்க. அவர் வந்து ஒரு 4 நாள் முன்னால் இந்த நெடு என்று இருக்கக்கூடிய, அவரும் வந்து வில்லேந்தியவர் தான், அவரை சந்தித்து 500 கோடி ரூபாய் அந்த டிஸ்டிலரி ஆலை அதிபர் கட்சிக்காக இதுக்காக கொடுத்துருக்காரு. எதுக்காகன்னா, இப்போ வந்து டாஸ்மாகுகளை குறைத்து விட்டால் வருமானம் குறைந்து விடும். இன்றைக்கி 55,000க்கு மேலே 60,000 தொட்டுடுச்சு போல இருக்குது இது இந்த டாஸ்மாக் வருமானம். இந்த வருமானத்தை நீங்கள் வந்து கடைகளை குறைத்தால் வருமானம் குறைந்து விடும். வருமானத்தை குறைத்தால் அங்கே இலவசங்களாக அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி வந்து ஏற்கனவே வந்து 12 லட்ச ரூபா ஆகும் வருஷத்துக்கு, வந்து பட்ஜெட்டில் 4.5 லட்சத்தில் பாதிக்கு மேலே வந்து சம்பளம் பென்ஷன் வட்டி கட்டுறதுக்கே பத்தாது, மிச்சம் வந்து இலவசத்துக்கு கொடுத்துட்டா அப்புறம் துறைகள்லாம் எப்படி நடக்குங்கிற கேள்விகள் வலைதளத்திலையும் மற்ற எதிர்கட்சிகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட அதை கேட்டிருக்காரு, நாசுக்கா கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, டாஸ்மாகை தனியார் மயப்படுத்தி விட்டால் நம்ம 10 ருபீஸை வந்து தனியாக வந்து ஒரு அது ஒரு பேரலல் மாஃபியா மாதிரி வச்சு நடத்த வேணாம். தனியாருக்கு டெண்டர்னு கொடுத்துட்டா ஒரு விஷயம், டாஸ்மாகுக்கு வரக்கூடிய பணம் அதிகமாக வரும், இப்போ உள்ளதை விட அதிகமாக வரும். அதே சமயத்தில் இந்த எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தெரியும் 5 மணி வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னால், ராத்திரி 10 மணி கூட வந்து 50 ரூபா கூட கொடுத்தா பக்கத்துலேயே ஒரு இதில் நடக்கும். அந்த மாதிரி வரும்போது தனியார் மயப்படுத்துகிறார். முன்னாலேயும் நம்ம 10 ருபீஸ்காரர் இருக்கும்போது அதுவும் ஒரு விதமான தனியார் மயம், அது சட்டவிரோதமான தனியார் மயம். அதை இப்பொழுது வந்து சட்டபூர்வமான ஒரு தனியார் மயமாக்குவதா மாதிரி ஒரு எண்ணம் வந்து பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது புதிய அரசில். அந்த விஷயத்தில் ஒரு 3 எழுத்து டிஸ்டிலரிக்காரர் வந்து சினிமா கூட எடுத்திருக்கார். அவர் வந்து 500 ஸ்வீட் பாக்ஸ் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் நல்ல நம்ம நிமிர்ந்து பார்க்க வேண்டிய ஒருத்தர்கிட்ட பணம் கைமாறி இருப்பதாக நமக்கு வந்த செய்தி. இதோடைய விளைவுகள், அதோடைய எப்படி அது முடிவுகள் தான் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிட போகுது. இந்த டாஸ்மாக் விஷயத்தில் எல்லாம் அரசியல்னால் வந்தால் இதெல்லாம் இருக்க தான் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்குறோம். இருந்தாலும் நம் கடமையை நம்ம செய்யணும், காதோடு உட்பட. ஓகே சார், காதோடு மரமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மரமே. அடுத்த ஒரு நேர்காணலை சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.